வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹிட்மேன் ரோஹித் சர்மா அட மும்பை கே ராஜா ரோஹித் சர்மா, மும்பை கே ராஜா ரோஹித் சர்மா அப்படின்னு சொல்கிறது போய் இப்போ இந்தியாக்கா ராஜா ரோஹித் சர்மா, இந்தியாக்கா ராஜா ரோஹித் சர்மா அந்த மாதிரி தாங்க சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ரோஹித் சர்மா பல சாதனைகள் இந்தியன் டீமுக்காக பண்ணி கொடுத்துருக்காரு. அதில் இதுவும் ஒன்று வேறு. ஏன்னா ரோஹித் சர்மாவை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம், எல்லாத்துக்குமே தெரியும். ஐபிஎல்லில் வந்து மும்பை பிரான்சிஸ்க்காக ஆடி 5 டைட்டில் வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து சிஎல்டி வந்து ஒன்று வாங்கி கொடுத்துருக்காரு. இதன் மூலிமா இவரை பாராட்டுறதுக்கு ஒரு அளவே இல்லை, நிறைய இருக்குது. அதில் வந்து நான் முக்கியமான ஒன்று தான் நான் இப்போ உங்களுக்காக நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா என்ன சாதனை பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். அதாவது ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐசிசி ஃபைனல் வந்து கொண்டு போயிருக்காரு இந்தியன் டீமை. அதாவது 4 தடவை கொண்டு போயிருக்காரு. அதில் வந்து என்னென்னா WTC ஃபைனல், அதாவது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா 2023 ஃபைனல் வந்து போயிருக்கிறாங்க. அதில் வந்து இந்தியா தோற்றுருச்சு. ஃபைனலில் ரன்னரப் வாங்கி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா வந்து ODI வேர்ல்டு கப்பு 2023 ஃபைனலில் போயிருக்காரு. அது நம்ம இந்தியாவில் தான் நடந்தது. அதில் என்ன நடந்தது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஃபைனல் போயிட்டு ஆஸ்திரேலியாக்கிட்ட அடி வாங்கி வெளியே வந்தோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப் 2024 ஃபைனலில் போயிருக்கிறாப்புல. அதுக்கப்புறமா இப்போ சாம்பியன் ட்ராஃபி ஃபைனலும் போயிருக்கிறாரு. 4 டைம் போயிருக்கிறாப்புல. இதில் வந்து பார்த்தா இந்தியன் கேப்டன்ஸ் ஹூ ஹேவ் ரீச்டு தி மோஸ்ட் ICC ஃபைனல்ஸ் அப்படி வகையில் பார்த்தோம்னா MS தோனி 4 டைம் போயிருக்கிறாப்புல. அதே மாதிரி ரோஹித் சர்மாவும் 4 டைம் போயிருக்கிறாரு. அதாவது இப்போ ICC சாம்பியன் ட்ராஃபி ஃபைனல் போனதுனால 4 டைம். அதுக்கப்புறம் 3 டைம் சௌரவ் கங்குலி கொண்டு போயிருக்கிறது இந்தியன் டீமை. 2 டைம் விராட் கோலி கேப்டன்சியில் போயிருக்குது. 1 டைம் கபில் தேவ் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு. 1983 ஃபைனல் கூட்டு போய் கப்பும் அடிச்சிட்டாப்புல. இது மூலிமா என்னன்னா 4 டைம் வந்து ரோஹித் சர்மா ஃபைனலுக்கு கொண்டு போய் ICC ஃபைனல்ஸுக்கு கொண்டு போய், அதாவது MS தோனியை சாதனையை ஈக்குவல் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு மாசிவ் ரெக்கார்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ரோஹித் சர்மா 5 டைட்டில் IPL அடித்ததெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். ஆனால் ஃபைனல் கொண்டு போகிறது ICCயில் வேறு மாதிரி இந்தியன் டீமுக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் கேப்டன் ரிக்கி பாண்டிங் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். 4 டைம் ஃபைனல் போய் 4 டைமே கப்பு ICC பொறுத்த மட்டும். நான் ICCயில் சொல்கிறேங்க, வேறு எதுவும் சொல்ல. 4 டைம் ICC ஃபைனல் கொண்டு போய் 4 டைமும் வின் பண்ண ஒரே ஒரு கேப்டன் வேர்ல்டுலேயே ரிக்கி பாண்டிங் மட்டும்தான். அதுக்கப்புறம் நம்ம MS தோனி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். லெஜெண்டரி கிரிக்கெட்டர், லெஜெண்டரி கேப்டனும் கூட. 4 டைம் இந்தியன் டீமை ஃபைனல்ஸுக்கு கொண்டு போய் 3 டைம் வின் பண்ணியிருக்காரு. இது வேறு மாதிரி ஒரு ரெக்கார்டு இந்தியனை பொறுத்தளவு. அதுக்கப்புறம் இப்போ ரோஹித் சர்மா 4 டைம் ஃபைனல் கொண்டு போய் இப்போ 1 டைம் தான் கப்பு வாங்கியிருக்காரு. இப்போ 2வது டைம் வெயிட்டிங் லிஸ்ட்டு. ஏன்னா இப்போ சாம்பியன் ட்ராஃபி 2025 இன்னும் முடியும் போது 1லேயே இருக்குதா இல்லை 2ஆ மாறுதான்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த 3 கேப்டனை பற்றி மக்களே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ரிக்கி பாண்டிங், MS தோனி அவங்களோட லிஸ்ட்டில் நம்ம ரோஹித் சர்மா ஹிட்மேன் டீம் இந்தியாவை வழிநடத்துகிறாப்புல. அதுக்கப்புறம் டீம் இந்தியா ODI ரெக்கார்டு இன் துபாய். ஏன்னா துபாயில் தான் சாம்பியன் ட்ராஃபி ஃபைனல் நடக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா வின்னிங் பர்சன்டேஜ் வந்து பாருங்கள், அங்கே எல்லா மேட்சுமே அந்த பிச்சில் வந்து துபாய் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியத்தில் ரோஹித் சர்மா எல்லா மேட்சுமே வந்து வின் பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு டைம் மட்டும்தான் நடந்திருக்கு. ஸோ இதன் மூலிமா நான் என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பாக நியூசிலாந்துவோட நம்ம கப் அடிப்போம். ரோஹித் சர்மா போகிற ICC ஃபைனல்ஸில் 2 டைம் கப் அடிச்சிருக்காருன்னு அப்படின்னு அந்த லிஸ்ட்டில் வரும். அதாவது ரிக்கி பாண்டிங், MS தோனி, அதுக்கப்புறமா ரோஹித் சர்மா வேர்ல்டில் அப்படின்னு சொல்லி வரும்னு தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ரோஹித் சர்மா தான் கப்பு வாங்குவான். மக்களே நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ரோஹித் சர்மா கப்பு வாங்குவாரா மாட்டாரா? கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.